டிவிகேக்கு. டிவிகே வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? டிவிகே வந்தால் எல்லாம் படித்தவங்க இருக்கிறாங்க, நல்லது நடக்கணும் ஒரு எண்ணம். எல்லாம் படித்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ பண்ணணும் ஒன்றும் பண்ணல, எல்லாமே நாசமாக போகுது, அவ்வளோதான். இப்போ எல்லாம் தான் இருக்குது. டிவிக்கெல்லாம் எல்லாம் படித்தவங்களா இருக்கிறாங்க, எல்லாம் இப்போ அதிகாரத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும் படித்தவங்களா இருந்தால். ஆனால் திமுக ஒரு 70 வருஷம் கிட்ட ஆட்சியில் இருக்க, ஒன்றும் பண்ணல, செஞ்சதில்லை, எதுவும் இல்லை, சொல்கிறதெல்லாம் இல்லை. அந்த ஓட்டு போகிற வழியே தான் ஓட்டு போட்டு அதுதான் ஓட்டு போட்டதும் முடிஞ்சிச்சு கதை. அது வெறும் ஒன்றுமே கிடையாது. அந்த ஓட்டு போகிறப்ப பார்க்கலாம். ஆனால் விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? விஜய் வெற்றி பெறல, வெற்றி பெற வைக்கணும், அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாமே. இவங்க பண்ணி ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தான் போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது. ரோட்டில் ஒரு குப்பை வண்டி கூட ஒன்று, ஒரு குப்பை அதுவே நாசம், அதே வாட்டுன்னு ஒரு காவாயில்னு, இது எல்லாமே பிரச்சனை தான். பிரச்சனை இடமே கிடையாது. சும்மா அதான் ரோட்டில் ஒரு ஏரியா கவுன்சிலர் யாருன்னு தெரியாது. அந்த அதுதான் வீட்டோட இருக்கலாம், பணம் செலவு பண்ண அவன் வீடு நல்லா கட்டிக்கிறான், நகை போட்டு சுற்றின்னு இருக்கிறான், அவ்வளோதான். இது ஒன்றுமா எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, அவன் கவுன்சிலர் எம்எல்ஏ அவன் வீட்டில் இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கிறான். காரு கீரு பைக்கு வச்சு எல்லாம் சொந்த வீடு நகை போட்டுன்னு இருப்பான். அவனை ஓட்டு போடுறவங்க ரோட்டில் பிச்சை எடுத்துனுக்கிறான். டிவிக்கே வந்தால் எல்லாம் படித்தவங்க இருக்கிறாங்க, நீ தெரிஞ்சவர் எல்லாமே படித்தவங்க தான். ஒரு செயல்பாடு, பேச்சு திறமை, செயல்பாடு எல்லாமே ஒரு நல்ல இதாக இருக்கும்.